நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவை நமக்கு வழங்குவோர் AMD. ஆமாங்க, ஸோ AMD தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட Radeon RX 550 இந்த என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு கேமிங் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் வந்து நிறையா பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் என்னென்னலாம் புதுசாக இருக்குது, ஏன்னா FSR 2.0 இப்போ வந்திருக்கு, நாய்ஸ் சப்ரஷன் அது இதுங்கிறாங்க, என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதோட அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் Radeon 550 அப்படிங்கிறது இதோட பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவர்ஸை நம்ம சிஸ்டத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ண உள்ள வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இதை எடுத்தோடனே நான் ஃபீல் பண்ணுறது இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட் கம்மி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 to 500 கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கைக்குள்ளேயே அடங்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன காம்பேக்டான கிராஃபிக்ஸ் கார்டு இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 3 அவுட்புட் போட்டிருக்கு. ஒன்று வந்து DP, HDMI, DVI. ஸோ நான் HDMI போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட சிஸ்டத்தில் இதை நான் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஓகேங்க, இதெல்லாம் முக்கியமான அப்டேட் AMD தரப்புலேருந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட FSR 2.0 அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த FSR 1 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்தில் வந்து AMD கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு அப்ஸ்கேல் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கிற ரெசல்யூஷனை அப்ஸ்கேல் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய FPS நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்பவே கம்மியான லோடு GPUக்கும் CPUக்கும் போகிறது மூலமாக. ஆல்ரெடி FSR 1.0 இருந்தது, இப்போ FSR 2.0 அப்டேட் வந்திருக்கு. இதில் என்ன அவங்க மேஜரான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டிங் டெம்பரல் அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு அல்காரத்தை யூஸ் பண்ணி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்சர், அது ஜியோமெட்ரிக்ஸ் இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ண இந்த அல்காரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ML ஹார்ட்வேரும் தேவையில்லை, மிஷின் லேர்னிங் ஹார்ட்வேரும் தேவையில்லை டெடிகேட்டடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம ஆக்சுவலாக சிம்பிள் வேர்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்மியான ரெண்டரிங் ரெசல்யூஷன்லேயே அப்ஸ்கேல் பண்ணி நல்ல குவாலிட்டி ஸ்மூத்தான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா CPUக்கும் GPUக்கும் வேலை வந்து பாதியாக கம்மியாகும், நல்லா நம்மளால் கேம் விளாட முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து AMDயோட கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை எனேபிள் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த காம்படிட்டர், இவங்களோட காம்படிட்டர் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணாலும் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால. இல்லாமல் FSR 1.0 சப்போர்ட் பண்ண எல்லா கேம்ஸுக்கும் இப்போ 2.0 அப்டேட் பேட்சப்பும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த FSR டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே 110 கேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ரொம்ப நல்லா கேம் விளையாடலாம், எதை பற்றியுமே கவலைப்படாமல். ஸோ ரொம்ப கிளாரிட்டியும் சரி, ஸ்மூத்னஸும் சரி, FPSும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி முக்கியமான விஷயத்துக்கு ஒன்று வரலாங்க, நாய்ஸ் சப்ரஷன். ஸோ ஆக்சுவலாக நாய்ஸ் சப்ரஷன் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கேம் விளையாடக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், இல்லை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி மைக் வச்சு பேசுவாங்க. ஸோ இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா நம்ம என்விரான்மெண்டல் சவுண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்க சத்தம் வந்து அந்த பேசுகிறவங்க அந்த கேமில் அது இதாகலாம். ஸோ அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பேசுறது கிளியராக கேட்காது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த AMDயோட அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய் இந்த நாய்ஸ் சப்ரஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த சில அல்காரிதம் மூலமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நாய்ஸை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிடும். நீங்கள் பேசுறது மட்டும்தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் அந்த கேமில் வந்து அந்த பக்கம் இருக்க பிளேயருக்கு கேட்கும். இந்த சரௌண்டிங் நாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே சப்ரஸ் ஆகிடும். இது வந்து எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் கிடையாது. RX 6000 சீரியஸ் அதுக்கும் புதுசாக வந்த கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும்தான் இதை நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் இருந்தால் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேமிங் விளையாடக்குள்ள நாய்ஸ் இருந்தால் நீங்கள் பேசுறது மைக்கில் நாய்ஸ் எடுத்துக்காது. இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் FSR இதை பற்றிலாம் பேசியாச்சு. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங். ஆமாங்க, நான் இதை யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 2 வாரமாக என்னோட வீடியோ எடிட்டிங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதோட டேட்டா வந்து உண்மையாலுமே ஷாக்கிங்காக இருக்குது. அதை உங்கள் முன்னாடியே நான் வைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 ஃப்ரேம்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணது என்னோட Canon 200Dல. ஸோ அதோட கேப்பபிலிட்டி 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் போகலாம். பட் நார்மலாக நான் 30 ஃப்ரேம்ஸில் தான் ஷூட் பண்ணுவேன். அதனால ஐ ஓகே வித் தட்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் லைனில் இருக்க இந்த வீடியோவோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 6.47 மினிட்ஸ், அதாவது 6 நிமிஷம் 47 செகண்ட் இருக்க ஒரு வீடியோ. இந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப கிரிட்டிக்கலான எடிட்லாம் கிடையாது, நார்மல் எடிட் தான். ஸோ 3 வீடியோ லேயர்ஸ் இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கிராஃபிக்ஸ்க்காக நான் வந்து அந்த டெக்ஸ்ட் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ லேயர் 2 இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டரிங் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா 1080p 30 ஃப்ரேம்ஸில் தான் அவுட்புட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஹோல் லென்த்தோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.47 மினிட்ஸ், அதாவது 6 நிமிஷம் 47 செகண்ட். ஸோ இந்த GPU யூஸ் பண்ணாமல் நார்மலாக நான் ரெண்டரிங் பண்ணால் என்னோட டைம் எவ்வளோ எடுக்குது, அதே நேரத்தில் இந்த GPU யூஸ் பண்ணால் எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிற இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடியே வைக்கிறேன். ஸோ இதோட 2ஓட டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். டைம் எனக்கு வந்து ரெண்டரிங் டைம் பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த எடிட்டிங் டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இதில் வந்து 2-3 லேயர்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேயர்ஸ் நிறைய லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1080p வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க இமேஜஸ், அதுக்கு மேலே ஒரு இமேஜஸ், இந்த மாதிரி 3-4 லேயர்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹெவியான எடிட்டிங்னு சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு. இதோட ஹோல் சீக்வன்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் 31 செகண்ட். அது மட்டும் இல்லாமல் 2 ஆடியோ லேயர் இருக்குது.
இது நார்மலாக என்னோட ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு யூடியூப் வீடியோ. அதுதான் இதோட ஹிண்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோ இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ணல. ஓகே, இதோட ரெண்டரிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கக்குள்ளே இதோட ரெண்டரிங் எவ்வளோ இருக்குது, இல்லாதக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு. உண்மையாலுமே வந்து வீடியோ லென்த் அதிகமாகக்குள்ள இந்த மாதிரி ரெண்டரிங்கான லேயர்ஸை நம்ம அதிகப்படுத்தக்குள்ள நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐ எம் ஹாப்பி வித் இட். ஸோ ஓவராலாக கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி சொல்லணும்னா என்ட்ரி லெவலில் இது ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 12,900 சம்திங் 13,000 கிட்ட வருது. சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட சேல் பண்ணுவாங்க, 9,000 சில்லற. ஸோ அந்த ரேஞ்சில். ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். AMD தரப்புல இருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எடிட்டிங்க்கு இது எல்லாத்தையும் இப்போ இத்தனை நாள் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.